கொண்டவர்கள் அப்படின்னு பார்த்தோம். இப்போ அவிட்ட நட்சத்திரம் மெயினாக நாம் பார்க்கக்கூடியது நமக்கு இப்போது மகர ராசியில் உத்திராடம் பார்த்தோம், திருவோணம் பார்த்தோம். அவிட்ட நம்முடைய நட்சத்திரம், அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்த நாம் எத்தகைய தன்மை கொண்டவர்கள்? அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்த நமக்கு அதிகமாக நீண்டு உயர்ந்த கம்பீர தோற்றத்தை கொண்டவர்கள் அப்படின்னு சொல்றாங்க. அவிட்ட நட்சத்திரத்துக்கு ஸ்பௌஸ் சொல்லக்கூடிய வார்த்தைகளுக்கு மதிப்பு கொடுக்கும். கணவன் மனைவியாக இருந்தால் மனைவி கணவனாகும், கணவன் மனைவிக்கும் கணவன் மனைவிக்கும் மனைவி கணவனுக்கும் மதிப்பு கொடுத்து அந்த பேச்சை எடுத்துக்கொள்ளக்கூடிய சில பேர் பார்த்தீங்கன்னா மனைவி சொல்றதை கேட்டுக்கிட்டே இருப்பான், ஆனால் தான் செய்யறது செஞ்சுட்டு போயிட்டே இருப்பான். இவர்கள் அப்படி இல்லை. அவிட்டத்தில் பிறந்தவர்கள் அதை ஏற்று எஸ் ஓகே நீ சொல்றது கரெக்டு, அதுபடி பண்ணலாம், அது நல்லா தான் இருக்கு. உதாரணத்துக்கு சொன்னோன்னா நம்ம வீடு கட்டணும், ஏன் ஐசிஐசியில் போய் லோன் வாங்குறீங்க? அவன் பார்த்தீங்களா 13.5% போடுறான். இல்லை இவர் சொல்லார் உடனே கிடச்சிடுமா லோனு, நீ பிஎன்பி போனீங்கன்னா கிடைக்காது, அவன் 10 நாள் ஆக்கிடுவான். பரவாயில்லைங்க, இன்றைக்கி பார்க்காதீங்க, 1% 2%னா கூட லைஃப் லாங் நம்ம 120 மாதம் கட்டணும்னா 10 வருஷத்துக்கு பாருங்களேன், அப்போ நம்மளுக்கு குறையுமேன்னு. கரெக்ட் நீ சொல்கிறது அப்படின்னு அதை எடுத்துக்கொள்ளக்கூடியவர்கள் அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள். ரெண்டாவது யோசித்து இப்போ இதை எடுத்துக்கணுன்னே யோஜனை இருக்கணும் இல்லையா? சிந்தனை செய்யக்கூடியவர்கள், யோசித்து செயல்படக்கூடியவர்கள். இவர்களுக்கு அதிகமாக பூமி, வீடு, மனை, வாகனம் இதெல்லாம் இருப்பதில் சந்தோஷமடையவர்கள், இருக்கக்கூடியவர்கள் அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள். செல்வம் அதிகமாக விரும்புவர்கள், செல்வம் இருப்பவர்கள் இவர்கள். கூடவே நிதான புத்தியும் கொண்டவர்கள். யோசித்திருந்தால் நிதான புத்தி இருக்கணும் இல்லையா? கொண்டவர்கள். இவர்களுக்கு திரேகத்தில் சில சந்தர்ப்பங்களிலே கொஞ்சம் அடர்ந்த ரோமம் உள்ளவர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. சில சந்தர்ப்பங்களில் காம குணம் கொண்டவர்கள். இதெல்லாம் இண்டிவிஜுவல், இதெல்லாம் சந்திரனால் பார்க்கப்படுவது அப்படிங்கிறதுனால அந்த குணங்கள் இருக்குது.